என்னது 5ல் வளையாதது 50ல் வளையுமா? அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? பொதுவாக வந்து 5ல் வளையாதது 50ல் வளையுமான்னு என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசில் நம்ம வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது வந்து வருங்காலத்தில் அப்படியே படிப்படியாக ஞாபகத்தில் இருந்து இருக்கும். ஆனால் 50ல் வந்து வளைய முடியாது. சின்ன வயசில் நம்ம ஓடி ஆடி வேலை செஞ்சோன்னா வயசானோன்னா நமக்கு அந்த வேலையை வந்து செய்ய முடியாது. இதுதான் வந்து அந்த பழமொழிக்கு வந்து பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து தான் ஒரு மனுஷன் வந்து உருவாகுறான். அந்த மனுஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 புலன்கள், மெய்வாய், கண், மூக்கு, செவி. அந்த மெய்வாய், கண், மூக்கு, செவியில் வந்து அவன் உணரக்கூடியது அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று சொல்லப்படக்கூடிய 5 புலன்கள். இந்த 5 புலன்கள் வழியாக ஒரு மனுஷன் வந்து தான் எங்கிருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம் அப்படி திரும்பி பார்த்தான் அப்படின்னா அவன் வந்து நம்ம பஞ்சபூதத்திலேருந்து வந்திருக்கோம். பஞ்சபூதங்கள் வந்து நம்ம இது இயக்கமும் இயக்கமற்ற நிலையும் சேர்ந்து உருவானது, பரம்பொருளிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 என்னன்னு தெரியணும். இந்த 5ல் வளையாதது நீ உலகத்தில் எந்த ஒரு ஆன்மீக புத்தகம் படித்தாலும், எந்த ஆன்மீகவாதி சொன்னாலும், பெரிய பெரிய இந்து தலைவர்கள் யார் வந்தாலும் உனக்கு வந்து மூலப்பொருளை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது தான் அதுக்கு 5ல் வளையாதுன்னா. 5 பற்றி தெரியாதவனுக்கு வேற எந்த ஒன்றை பற்றி சொன்னாலும் தெரியாது. கேட்டுவிட்டேன் ஏங்க, 5ல் வளையாது 50ல் வளையாதுன்னா 5 வயசில் அவனை வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்துறேன்னா அவன் பின்னாடி அது வளைய மாட்டான். அப்படி தான் நம்ம தெரிஞ்சுருக்கான். இவர் பஞ்சபோதத்துக்குள்ளே போயிட்டார் அவர் பாட்டு. இவர் சொன்னதா உண்மையா? பூபதி உங்களோட சேர்ந்துருக்காரு.